சொல்லல. சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்ந்தேங்கிற முறையில சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் வரணுமா? நம்ம வீட்டுல நிக்கிறானே செக்யூரிட்டி, அவங்க சொன்னா வாங்கிட்டு வந்து தர மாட்டானா? நான் ஒரு பிஏ, இதுக்கு உங்க கூட வரணும். ராமசாமி, வர்றதும் வராதும் ஓ இஷ்டம். ஏன் துணியை நான் தான் துவைச்சுக்கணும், நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும். அப்ப சமையலையும் நீங்க தான் செய்யணும். அதுக்கு மட்டும் ஏன் வேலைக்காரி வச்சுக்கிறீங்க? மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும், விலைவாசி நமக்கு புரியும். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க. மந்திரிங்கெல்லாம் காண்டசாவல போறாங்க, அவங்க பிஏக்கள் எல்லாம் மாருதி கார்ல போறாங்க. நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க, உங்க பிஏ நான் பின்னால் நடந்து வர்றேன். கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ. ஏன் ஏல விடுற மாதிரி கத்துற? மெதுவா பேசி. கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோன்னு நானும் 6 மாசமா சொல்றேன். கேக்குறீங்களா? நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துகிட்டு இருக்கீங்க. கலர் கலரா சால்வ வாங்கி போத்துங்கோ போத்துங்கோன்னு நானும் சொல்றேன். கேக்குறீங்களா? 2.25 ரூபா மீட்டர் இந்த கதர் துணியை வாங்கி சோப்பு விளம்பரத்துக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு வர்றீங்க. மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கைய நீட்டி ஏதாவது வாங்கினா தானே நாங்க பிஏ சைடுல ஏதாவது வாங்க முடியும். ராமசாமி, கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. பைக்குள்ள என்னையா? ஆனா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, வெளியில கொட்டுற காய்கறி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தை எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அதை கொடுத்துரு. இப்ப இதை நான் வாங்கணும்னே பெரிய கோடி சொன்னாங்க போறனா. முதல்ல அதை கொடுக்க போறியா இல்லையா? புரியாத கூட வந்தே தப்பியா?